இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு உயிர்த்தெழுதலும் நமது வெற்றியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை சிறிது நேரம் நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். இந்த நாளுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Matthew chapter 28 verses 6. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கும் திறந்துதான் இருக்கான், காலியாக தான் இருக்கான். காரணம் என்ன அப்படிங்க, திறந்த வண்ணமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அனைவருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை அப்படின்னு. இன்னைக்கும் அந்த கல்லறை திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. இன்னைக்கு அந்த இயேசுனுடைய ராஜ்யத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் தான் நாம் தங்கி வாசம் செய்கிறோம். ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26:32 எடுத்து வாசிக்கும் பொழுது, Matthew chapter 26 verses 32, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். இதை அவருடைய சீசர்கள் கேட்கல, மகதலேனா மரியாள் கேட்கல. அதனால அந்த இடத்துல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, கல்லறையை திறக்க யார் நமக்கு ஒத்து வருவாங்க? அது பெரிய கல்லாச்சே, அது ஒரு மூடி கல் பெருசா இருக்குமே, அது புரட்டி யார் வேணும்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஆட்களை எல்லாம் கொஞ்சம் வர முடியுமா, கல்லறையை புரட்டி போட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த கல்லறையை முழுகுவதற்கு நல தைலங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, வாசனை திரவியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா கல்லறை திறந்த வண்ணமா இருக்கு. கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லை என்ற உடனே அங்கே தூதன் சொல்லும் பொழுது அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னது அப்பதான் நினைவு கூறுது. காரணம், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் விசுவாசிக்க தவறிவிட்டார்கள். இன்னைக்கும் அநேக ஜனம் இந்த சபையில கிறிஸ்தவர்களாக ஆக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து, ஆனால் அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க கீழ்ப்படிய தவறிட்டீங்க. இந்த மகதலேனா மரியாளுடைய அந்த ஹிஸ்டரி அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு எங்கேயுமே அவள் வரல. காரணம் என்ன கேட்டால், அவள் வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 20:1-2 பார்க்கும் பொழுது, யார் யாருக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வாஞ்சை உள்ள மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ஏன் இந்த வாஞ்சை உள்ள மரியாளுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவளுக்குள்ள ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும். நீதிமொழிகள் 16:9 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 16:9 கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளுக்கு யோசிக்கும். நல்லா யோசித்து பாருங்க. மனுஷனுடைய இதயம் அவன் வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென்.
நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதுதான் வேதம் சொல்றது பாருங்க. இந்த வாஞ்சை எப்படி நிறைவேறும் சொன்னா 16:9 எடுத்து வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:9 இங்க ரொம்ப அழகா சொல்றது. எடுத்து வாசிங்க. 16:9. மனுஷனுடைய இருதயம் மனுஷனுடைய இருதயம் எதை யோசிக்கும்? அவன் வழியத்தான் யோசிக்கும். ஆனா நடைகளை உறுதிப்படுத்துறவர் யாரு? கர்த்தர். புரியுதா? நம்ம எப்பயுமே எதை யோசிப்போம்? எதை யோசிப்போம்? நம்ம தான் யோசிப்போம். நம்முடைய தேவைகளை தான் யோசிப்போம். நம்முடைய காரியங்களை யோசிப்போம். ஆனால் நம்முடைய வழிகளை சரிப்படுத்துகிறவர், செம்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆகவே இந்த மரியாளுக்கு ஏன் தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோவான் 20:1-2 எடுத்து வாசிங்க. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலை அதிக இருட்டோட மதகதம் மரியாளும் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஆமா, இதுதான் வாஞ்சை. என்ன வாஞ்சை? அவர் வைத்திருந்த இடம் காலியாக இருக்கிறது. அவர் எங்கே? அவர் எங்கே? அவர் எங்கே? அந்த வாஞ்சைக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி அந்த மரியாளுக்கு தரிசனமானார். இன்னைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. உயிர் தெழுந்த இயேசுவை தான் ஏற்றிருக்கீங்க, விசுவாசித்திருக்கீங்க, ரட்சித்திருக்கீங்க, ரட்சிக்கப்படி ஞானசாரத்துக்கு சபைக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க சரியாக இன்னைக்கு இல்லாமல் போயிருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கொஞ்சம் முரண்பாடாக போயிருப்பீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வாஞ்சை வைங்க. அவரை பார்க்கணும், அவர் முகத்தை ஒரு ஊழியக்காரன் இப்படியாக பண்ணினான், அவரை முகத்தை நான் பார்க்க வேண்டும், நான் மரிப்பதற்குள்ளே அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவர் முகத்தை பார்க்கிறது, நம்முடைய வாழ்நாளில் பார்க்கிறது மிகவும் மிகவும் பாக்கியம். வாஞ்சையாக இருங்க, வாஞ்சையோடு வாங்க. இந்த உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மட்டும் 104 முறை எழுதப்பட்டிருக்கு. எதற்காக 104 முறை எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, விசுவாசம், நமக்கு விசுவாசம் உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் அறிவதற்காக அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை 104 முறை இந்த புதிய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டிருக்கு. நாம் அதை வாசிக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தபடினாலே என் பாவங்கள் இல்லாமல் போயிருக்கு, என் பாவம் எனக்குள்ள விடுதலையா இருக்கு, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை உண்டாக்கும்படியாக அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறோம் என்று சொன்னால், நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்க உங்க பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், விடுதலையாக வேண்டும். தேவ சத்தியத்துக்குள்ள நீங்க ஆதாரமாக வர வேண்டும், சாட்சியாக வர வேண்டும். நீங்க இந்த உலகத்துல ஆண்டோடைய வார்த்தைக்குள் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:20-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் செய்த பாவத்தினாலே பாவம் இந்த மனுஷ குலத்துக்குள் வந்தது. மனித குலத்துக்குள் அதிகமா பிரவாகித்து வந்தது. ஆனால் அந்த பாவத்தை நீக்க இன்னொரு மனுஷன் வர வேண்டியதாக இருந்தது. அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை இன்னொரு ஆதாமாக மாறி
இரண்டாம் ஆதாமாக மாறி அந்த பாவத்தை செய்து மறுபடியும் நமக்கு மரணத்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலை நமக்கு கொடுத்தார். நாம் எனக்கு மறைச்சு போனோம் என்று சொன்னார், மறுபடியும் நமக்கு வாழ்கிறதுக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் வரும் பொழுது உங்களுக்கான ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற ஸ்தலத்தோடு வருவேன், அந்த ஸ்தலத்தை நீங்கள் நானும் விருப்பம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தானத்தையும் ஒரு ஸ்தலத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் இன்னைக்கு மறைச்சு போனாலும் அங்கே இருப்போம், ஆனால் நம்ம உயிரோடு இருந்தாலும் ஆண்டவர் வந்தாலும் நாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் அங்கே அவரோடு வாழ்ந்திருப்போம், சுகித்திருப்போம். இது எவ்வளவு பாக்கியம்! நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடிய, எல்லாம் மாறும் என்ற ஒரு காரியம் அப்படியே மாறும். இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனால நமக்கு கிடைச்ச காரியங்கள் என்னென்ன? பாவத்திலிருந்து விடுதலை, மரணத்தின் மீது வெற்றி, புதிய வாழ்வுக்கான நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை, வல்லமை மற்றும் அதிகாரத்தின் அடையாளம். இத்தனை காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்போம் என்று சொன்னால், ஏசாயா 8:18 எடுத்து வாசிங்க. ஏசாயா 8:18 அவருடைய உயிர் திருந்தல்னாலே நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று சொல்லி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். சீயோன் என்பது எதை குறிக்குது? தேவனுடைய சபையை குறிக்குது. ஆமென். இந்த சபையில நாம் எப்படி இருக்க போகிறோம், இந்த சபையை கொண்டு நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறோம், நாமும் நம்ம பிள்ளைகளும் என்று சொன்னால் அடையாளங்களாக, அற்புதங்களாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த சபையை நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையிலிருந்து நாம் வெளியே எப்படி வாழ்ந்து உலகப்பிரமம் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு அடையாளங்களாக, அற்புதங்களாக, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நாம் அற்புதத்தை நடப்பிக்கிறவர்களாக, அற்புதத்தை சொல்லுகிறவர்களாக, அல்லது ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அடையாளமற்று, அற்புதமற்று, கேள்விக்குறியாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே கர்த்தர் இப்படியாக மாற்றப் போகிறார். இந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் 2:1-7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. எபேசியர் 2:1-7 வரைக்கும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நன்மையில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவர் உயிர்த்தெழும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். எதிலிருந்து? பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, கீழ்ப்படியாமைகளிலிருந்து, ஒழுக்க கேடுகளிலிருந்து, உத்தமம் இல்லாத காரியங்களிலிருந்து, இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து மரிச்சு போன நிலைமையில் இந்த உலகத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால நம்மளையும் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, ஒரு அடையாளமாக, ஒரு அற்புதங்களாக, ஒரு சாட்சியாக நம்மளை உயிர்ப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் சொன்னார். ஏதோ ஒரு கடமைக்காக சபைக்கு வந்து, ஒரு கடமைக்காக வேதம் வாசித்து, ஒரு கடமைக்காக பைபிள் படித்து, அந்த பைபிள் சத்தியத்தை அறிந்தும் அறியாமலும் உணர்ந்தும் உணராமலும் அப்படியே நீங்கள் பாட்டு படித்து ஆராதனை பண்ணி அப்படியே பட்டும் படாமல் நீங்கள் நடந்திருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயிர்த்தெழ வச்சிருக்கிறார்.
உயிர்த்தெழுந்து எந்திரிங்க, உயிர்த்தெழுந்து எந்திரிங்க. ஆண்டவர் வருகை சீக்கிரத்தில் இருக்கு. ஆண்டவர் வருகை சீக்கிரத்தில் இருக்கு. பேர் கிறிஸ்தவர்கள் அறிப்பேர்கள் சொன்னார். இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்த வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்க ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9-10 வசனம். அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், தம்முடைய தீர்மானத்தின்படியும், அவருடைய தீர்மான திட்டத்தின்படி படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் மூலமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். நல்ல கவனமா பாருங்க. நம்முடைய கிரியைகளினாலே நீங்க சொல்லலாம், நீங்க நான் ஜெபம் பண்ணதுனால தான் நடக்குது, நான் பைபிள் படித்ததுனால நடக்குது, நான் சர்ச்சுக்கு போனதுனால தான் கிடைக்குது, நான் காணிக்கை தசமபாவம் கொடுக்கறதுனால தான். இல்லைங்க பிரியமானவர்களே, அவருடைய கிருபையினால, அவருடைய திட்டத்தினால, அவருடைய சகல காரியங்கள் மூலமாக அவர் உயிர் திறந்ததுனாலே இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க அழைப்பு உறுதியாக்கப்பட்டிருக்கு. கொலோசையர் 3 அதிகாரம் 1-3 வரைக்கும். கொலோசையர் புஸ்தகம் 3 அதிகாரம் 1-3 வரைக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேன்மைகளை தேடுங்கள். நல்லா கவனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வலது புறத்தில் இருக்கிறார். நீங்களும் அந்த மேன்மையை தேடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். நீங்க அந்த மேன்மையை தேடணும். எனக்கு வலது புறத்துல இயேசு கிறிஸ்து இருக்கணும். நான் தேவனுடைய வலது புறத்துல இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கணும். எங்கேயாவது மூலையில் இருந்தா போதுங்க. யாராவது அப்படி ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது அப்படி சொல்லி திரியுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு அவிசுவாசி, உங்களை மாதிரி ஒரு ஆண்டவருக்கு துரோகி இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். எப்படி ஏதாவது ஒரு மூலையில் இருந்துட்டு போறேன், பரலோகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்துட்டு போறேன், நான் செஞ்ச நன்மைகளை நினைக்காம போயிடுவாரு, ஏதோ ஒன்னா கூட நினைக்காம போயிடுவாரு, ஏதாவது ஒரு மூலையில போட்டு அப்படின்னு சொன்னா உங்களை மாதிரி துரோகி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி நினைக்கணும்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே, அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே, அவரை நான் விசுவாசிக்கிறதுனாலே, அவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே, நான் இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் நானும் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம், ஆசீர்வாதம். எப்படிதான் சொல்லிப்பாங்க இருக்கீங்களா? வாசிங்க 1 யோவான் 4 அதிகாரம். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். நல்ல கவனம் பாருங்க. நீங்க தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தும் போது நீங்களும் உயிர் தெழுந்துட்டீங்க. வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தும் பொழுது நீங்களும் உயிர் தெழுந்துட்டீங்க, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க. யாரை ஜெயிச்சிட்டீங்க? பிசாசானவனை ஜெயிச்சிட்டீங்க. பிசாசவன் மீது நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. இந்த வெற்றி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க வசனத்தை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
ஆமா, உங்களுக்கு கூட இருக்கிற பெரியவராக இருக்கிறவனாலே, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறவனாலே நீங்களும் சாத்தானை ஜெயிச்சிட்டீங்க, நீங்களும் வெற்றி பெற்றுட்டீங்க. சாத்தான் மேல வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப சாத்தான் உங்களை தொடுவான், உங்க பிள்ளைகளை தொடுவான். அப்புறம் நீங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது, நீ சாத்தான், நீ பிசாசு, நீ நாசமாத்தான் போவ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து பேசக்கூடாது. கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் பேசக்கூடாது, திட்டக்கூடாது. நான் சாத்தானை ஜெயிச்சிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், அடையாளங்கள், சாட்சிகள் இருக்கீங்களா? இருக்கீங்களா? அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பயப்படக்கூடாது. நீ பயம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அடுத்தபடியாக அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் தேவனுடைய குமாரத்திகளாக இப்ப நீங்க சுதந்திரவாளிகளாக இருக்கீங்க. அதனால நீங்க பாக்கியம் பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்து சாட்சியாக இருக்கிறார். நீங்க இனிமேல் சுதந்திரம் அற்றவர்கள் கிடையாது, சுதந்திரவாளிகள். மறுபடியும் உங்களுக்கு அந்தகார சங்கிலிகள் வருது அப்படின்னு சொன்னா நீங்க சுதந்திரத்தை கொண்டு போய் சாத்தான் கையில கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எவ்வளவு அழகா நேர்த்தி அந்த உலகத்தை படைச்சு எவ்வளவு அழகா ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் படைச்சதை ஈஸியா அவன் கையில வாங்கி ஈஸியா கொண்டு போய் என்ன பண்ணிட்ட, பிசாசு கையில கொடுத்துட்டான். இப்ப எதுக்கு எடுத்தாலும் பிசாச பார்த்துட்டு இருக்கான், அவன் கையை பார்த்துட்டு இருக்கான். எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், கொடுப்பியா, கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படித்தான். உங்களை கொடுத்த ஆசீர்வாதங்களை, அபிஷேகங்களை, வல்லமைகளை, கிருபைகளை, பரிசுத்தங்களை, நல்ல வாழ்க்கையை உலகத்துல காதல், கத்திரிக்காய், பணம் சம்பாதிக்க, அது இது லொட்டு லுஸ்குன்னு நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சாத்தாங்க கொடுத்துட்டு சாத்தான் கொடுக்குற அப்படி தூக்கி போடுற அதை மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சுதந்திரவாளிகள். மறந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நீங்க எல்லாம் சுதந்திரவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. கடைசியா லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனம். அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். யார் ஆசீர்வதிக்கிறார்? நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் குறைவிடாமல் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் உடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி கர்த்தர் ஆசீர்வாதம். God bless you. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளில் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய தரங்க. ஆமென்.